இந்த ஷோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க டாம் பிராங்கி. நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த ஷோ வேந்தர் ரிவ்யூ. தமிழ் சினிமால இந்த வாரம் பயங்கர எதிர்பார்ப்போடையும் பரபரப்போடையும் ரிலீஸ் ஆயிருக்கிற புலி படம் எப்படி இருக்கு அப்படிங்கறது தான் இன்னைக்கு நம்ம வேந்தர் ரிவ்யூல பார்க்க போறோம். இப்போ இந்த படத்தோட ஸ்டோரி பத்தி பார்க்கலாம். வேதாள இனம் அப்படிங்கிற ஒரு இனம் நிறைய கிராமத்தை ஆண்டுட்டு வராங்க. அந்த கிராமத்துல இருக்கிற ஒரு ஆத்துல ஒரு குழந்தை மிதந்துட்டு வருது. அந்த குழந்தைய பிரபு எடுத்து வளர்க்குறாரு. அந்த குழந்தை தான் விஜய். லேட்டரா அங்க இருக்கிற ஸ்ருதிகாசனையை லவ் பண்ணி விஜய் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ஒரு நாள் திடீர்னு அந்த வேதாளங்கள் அங்க இருக்கிற ஸ்ருதிகாசனை கடத்திட்டு போயிடுறாங்க. பிரபுவையும் கொன்னுடுறாங்க. எப்படியாச்சும் ஸ்ருதிகாசனை மீட்டுட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக விஜய் அங்க இருக்கிற வேதாள கோட்டைக்கு போறாரு. அங்க போனதுக்கு அப்புறமா தான் தெரிய வருது தானும் அந்த வேதாள இனத்தை சேர்ந்தவர் தான் அப்படிங்கிறது. அண்ட் அங்க இருக்கிற ராணியான ஸ்ரீதேவி தனக்கு அத்தை, அண்ட் அங்க இருக்கிற தளபதியான சுதீப் ராணி ஸ்ரீதேவிய தப்பான ஆட்சி புரிய வச்சிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற விஷயங்கள். இதுக்கப்புறமா விஜய் எப்படி போராடி ஸ்ருதிகாசனை மீட்டுட்டு வந்தாரு, அங்க இருக்கிற பிரச்சனைகளை எப்படி முடிச்சாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஸ்டோரி. இப்போ இந்த படத்துல நடிச்சிருக்கிற ஒவ்வொரு ஆர்டிஸ்டோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இளைய தளபதி விஜய் அவர்கள். எஸ், ஆஸ் யூஷுவல் டான்ஸ் ஆகட்டும், ஆக்டிங் ஆகட்டும், ஸ்டைல் ஆகட்டும் எல்லாத்துலயும் மிரட்டி இருக்கிறாரு. பட் அந்த மாஸ் அப்படிங்கிற அந்த விஷயம் சின்னதா மிஸ் ஆகுதோ அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கு. ஸ்ருதிஹாசன் அழகா இருக்கிறாங்க, சூப்பரான ஆக்டிங். பட் அவங்களோட வாய்ஸ் சின்னதா ஒரு டிராபேக் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கு. அண்ட் ஹன்சிகா மோத்வானி ஆக்டிங் ஸ்பேஸ் பெருசா இல்லை இந்த படத்துல அவங்களுக்கு. அண்ட் ஸ்ரீதேவி நிறைய இடங்களை வந்து நம்மளை மிரள வச்சிருக்காங்க. கடைசியில் ஸ்வாட் ஃபைட்லாம் பண்றாங்க, அது சூப்பரா இருக்கு. அண்ட் சுதீப், இவரோட ஆக்டிங் பத்தி நம்ம சொல்லவே தேவையில்ல. எக்ஸலண்டான ஒரு ஆக்டர் அப்படின்னு தெரியும். பட் அவருக்கான அந்த ஸ்கோப் இந்த படத்துல கொஞ்சம் கம்மி அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த தவிர இந்த படத்துல நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. தம்பி ராமையா, ரோபோ சங்கர், வித்யுலேகா ராமன், சத்யன் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. எல்லாருமே அவங்களோட ரோலை டீசெண்டா பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட பிளஸ் அண்ட் மைனஸ் பத்தி பார்க்கலாம். இந்த படத்தோட மிகப்பெரிய பிளஸ் இளைய தளபதி விஜய், ஸ்ரீதேவி இவங்கள மாதிரியான ஆர்டிஸ்ட். அண்ட் சின்ன பசங்க போய் பார்த்தா பயங்கரமா இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. அண்ட் சினிமோட்டோகிராஃபி ரொம்ப எக்ஸலண்டா இருக்கு, சூப்பரான ஒர்க். அண்ட் இந்த படத்தோட மைனஸ் பத்தி பார்த்தோம் அப்படின்னா ஸ்டோரியில பெருசா கிரிப் இல்ல. அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் நிறைய இடங்கள்ல பேக்ரவுண்ட் ஸ்கோர் மாசா இருக்கும் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப நார்மலா இருக்கு. அண்ட் சாங்ஸ்லாம் நிறைய இடங்கள்ல போர் அடிக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் விஜயை மாசா காட்டுவாங்க அப்படின்னு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்து போனோம். ஆனா அந்த ஃபேண்டசி ஸ்டோரியில அந்த மாதிரியான ஒரு பெரிய கிரிப்ல எந்த கேரக்டருமே ஸ்ட்ராங்கா இல்லை. ஸோ ஓவராலா இந்த படத்துல மைனஸ் கொஞ்சம் அதிகமாவே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ இந்த படத்தோட டெக்னிக்கல் டீம் பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட டைரக்டர் சிம்புதேவன். இந்த மாதிரி ஒரு ஃபேண்டசி என்டர்டெயின்மெண்ட் பிரம்மாண்டமா எடுக்கிறதுக்கு ஒரு பெரிய தைரியம் வேணும். அதுக்காக இவருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். ஆனா இந்த படத்தோட ஸ்டோரி மட்டும் இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா படம் வேற லெவல்ல இருந்திருக்கும். அண்ட் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் தேவி ஸ்ரீ பிரசாத். பிஜிஎம் கொஞ்சம் நார்மலா தான் போட்டிருக்கிறாரு. விஜய்க்கு ஏற்ற மாதிரியான ஒரு மாசான பிஜிஎம் எதிர்பார்த்து போனவங்களுக்கு கொஞ்சம் ஏமாற்றம். அண்ட் சாங்ஸ் பெரிய லெவலில் இம்பாக்ட் கிரியேட் பண்ணல. அண்ட் இந்த படத்தோட பெரிய ஆறுதல் சினிமோட்டோகிராஃபி. நட்ராஜ் சுப்பிரமணியம் மிரட்டி இருக்கிறாரு. எக்ஸலண்டான சினிமோட்டோகிராஃபி. நிறைய இடங்கள்ல வாவ், இந்த ஷாட் ஹாலிவுட்ல பார்த்த அந்த ஒரு ஃபீல் இருக்குப்பா, இம்பாக்ட் கிரியேட் பண்ணுதுப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஓவராலா இந்த படத்தோட டெக்னிக்கல் க்ரூ குட் டெக்னிக்கல் க்ரூ. புலி படத்துக்கு வேந்தர் ரிவ்யூல அவுட் ஆஃப் 5க்கு நாங்க கொடுக்குற ரேட்டிங் 3.